ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஸ்வெட் ஷாப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பழஞ்ச பில்டிங்ல இருந்து உயிர் பயத்தோட ஓடி வர ஒரு பெண் பாத்தீங்கன்னா தவறுதலா செக்யூரிட்டி கார்டால் சுடப்பட்டு கொல்லப்படுறாங்க. அது தொடர்ந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதே பில்டிங்ல பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க வினோதமான சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நடக்க ஆரம்பிக்குது. அது தொடர்ந்து ஒரு கில்லர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கோரமான முறையில கொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கில்லர் கிட்ட இருந்து இவங்களோட உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் கோரி ஹாரர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய வயலண்டான சீக்வன்சஸ் இந்த படம் முழுக்கவே இருக்கும். நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. இந்த படத்துல இருக்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்டோரி பிளாட் டீசெண்டா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல கோட்டை விட்டுருக்காங்க. சினிமாட்டிக் ஆஸ்பெக்ட் எது எடுத்தாலுமே அது பில் ஆவரேஜா தான் இருக்கு. சோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துல அரக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஸ்வெட் ஷாப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.